ஃபில்ம். மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க. இப்போ கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு. அதனால நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல. இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்களாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்கள காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறது இல்லை? அப்புறம் நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசாக இல்லை, பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா தான் நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நான் பண்ண படங்களில் எப்போவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி 2 பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்வினாக ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரிகிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க. அது எங்களை லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க.